கர்த்தர் என்னை பிரியமானவருக்குள் வைத்து பிரியமானவரை எப்படி பார்க்கிறாரோ, பிரியமானவராக இருக்கிற கிறிஸ்துவை தேவன் எப்படி நேசிக்கிறாரோ அதே போல உங்களை என்னை நேசிக்கிறார். இதான் மனதில் எடுத்த வேண்டிய பிரதானமான காரியம். உங்க சுகத்தை தேவன் விரும்புகிறார், செழிப்பை தேவன் விரும்புகிறார். வசனத்தை இரவும் பகலும் சிந்தி மனதை ரினியூ பண்ணு, மனதை புதுப்பி. அப்பொழுது நல்ல வெற்றி இருக்கும், நல்ல செழிப்பு இருக்கும். ஏற்கனவே சொன்னது மாதிரி நிறைய மக்களுக்கு பிடிக்காத ஒரு தலைப்பை இன்னிலிருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். கிறிஸ்தவ மக்களுக்கு நிறைய பிடிக்காது. இந்த தலைப்பை கேட்டாவே நிறைய மக்களுக்கு ஒரு ஆவிக்குரிய கோபம் உண்டாகும், ஒரு கான்ட்ரவர்சி உண்டாகும். அந்த தலைப்பை ஒரு சில காரியங்கள் பேச விரும்புகிறேன். ஃபினான்சியல் சக்ஸஸ்ன்னு பேச விரும்புகிறேன், பொருளாதார வெற்றின்னு பேச விரும்புகிறேன். நிறைய மக்கள் பொருளாதாரம்னாவே தப்புன்னு பேசக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. உடனே அந்த சர்ச்சா அது பணத்தை பற்றி பேசுகிற சர்ச்சு தானே. அவங்களுக்கு ஏன் அதில் அவ்வளோ பிரச்சனைன்னு தெரியல. மற்ற கிறிஸ்தவர்கள் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? மற்றவர்கள் நிறைவாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? அவங்க கையில் ஏராளம் தாராளம் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? கிட்ட உங்கள்கிட்ட இல்லை அவங்ககிட்ட இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியலை. இல்லை அது பணம் இருந்தால் அவங்களுக்கு கெடுத்துரும். பணம் கெடுத்துருன்னு பைபிள் சொல்லலை, பண ஆசை தான் கெடுக்குன்னு வேதம் சொல்லுது. ஒரு மனிதன் நான் சொல்லுகிற செழிப்பை சரியாக கேட்குறான், இங்கே பேசப்படுகிற செழிப்பை சரியாக கேட்குறான் என்றால் அவன் பண ஆசை உள்ள மனிதனாக இருக்க மாட்டான். தேவனுடைய வார்த்தையின் மேலே பற்றுதல் உள்ளவனாய் தேவனை இறுக பிடித்து வாழக்கூடிய ஒரு மனிதனாக இருப்பான். இந்த உலக வாழ்க்கை அவனுக்கு பிரயோஜனமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். நிறைய மக்கள் எனக்கு செழிப்பு பிடிக்காதுங்கிறாங்க. சரி, செழிப்பு பிடிக்காதுன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் ஆகிறது பிடிக்காதா? முன்னேறது பிடிக்காதா? வளர்ச்சி அடைகிறது பிடிக்காதா? ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு 20,000 சம்பளம் கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் 5,000 இன்க்ரிமெண்ட் போடுறாங்க, உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் போடலை. அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா, வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா? எதுக்கு இது கூடாதுல்ல? உங்களுக்கு தான் பிடிக்காதுல்ல. 5,000 ரூபா வாடகை, 5,000 ரூபா ப்ரொவிஷனு, பிள்ளைகளுக்கு ஃபீஸு கட்டி எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு எல்லாம் இருக்குங்க, எனக்கு இருக்கு, என் பிள்ளைகளுக்கு இருக்குது, உங்களுக்கு தான் போதும்ல, எதுக்கு இன்க்ரிமெண்ட் வாங்கலன்னா உங்களுக்கு ஏன் கோபமாக இருக்கிறது? ஏன்னா மனிதன் வாழணும் தலைத்தோங்கிற வாஞ்சை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே இருக்கிறது. நாம் பேசுகிற பணம்ங்கிறது ஏராளமான பணம் வச்சுக்கிட்டு பாக்கெட்டை வச்சுக்கிட்டு மனது முழுதும் பணத்தின் எண்ணங்களால் நிறைந்து வாழக்கூடிய வாழ்க்கையை பற்றி நான் பேசலை. அது எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குதுன்னு பேசுகிறது. பணமே குறிக்கோளாக வச்சுக்கிட்டு பணத்தையே இரவும் பகலும் சிந்திச்சுக்கிட்டு அப்படிப்பட்ட வாழ்கிற வாழ்க்கை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. நிறைய மக்கள் சர்ச்சுக்கு வர முடியல, சர்ச்சுக்கு வர முடியாமல் கர்த்தருடைய வார்த்தை கேட்க முடியாமல் மற்ற காரியம் செய்கிறாங்க. ஆனால் சபையில் தேவனுடைய வழிகளில் செழிப்பை பற்றி பேசுகிறதா இருந்துச்சுன்னா அங்கே செழிப்பை பற்றி பேசுவாங்க. நீங்கள் சர்ச்சுக்கு வராமல் எங்கே போனீங்க? வேலைக்கு போனீங்க. எதுக்கு வேலைக்கு போனீங்க? 500 ரூபா கொடுப்பான்னு தானே போனீங்க. நான் வேதனை இல்லாமல் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால முன்னேறி போகக்கூடியான வாசலை சொல்லித்தரேன். பணத்தை தேடி நீங்க போனாமல் பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய காந்தமா வாழுகிறத பற்றி நான் பேசுறேன். பணமே மனதில் இல்லாமல், பணத்தின் சிந்தையே இல்லாமல் கர்த்தருடைய சிந்தையினால் நிறைந்து பணத்தை கையாளக்கூடிய உக்கிரான காரண போல வாழ நான் சொல்றேன். மற்றவங்க கையில் காசு இருக்கக்கூடாது. செழிப்புக்கு விரதமாக பேசுறீங்கன்னா வேதம் சொல்லுகிறது ரோமர் 2:1 ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியை தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளையே நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினால் உன்னைத்தானே குற்றவாளியாய் தீர்க்கிறாய். மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய தீர்ப்பினால பணம் கூடாதுன்னா அப்போ நீங்கள் என்ன சொல்கிறவங்கன்னா எனக்கு பணம் கூடாதுன்னு சொல்கிறீங்க. பணம் உங்கள் கையில் இருக்கக்கூடாது, அதான் நீங்கள் சொல்கிறீங்க. சில மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஊழியத்துக்கெலாம் காசு கொடுக்கக்கூடாது, நம்ம ஏழைகளுக்கு கொடுக்கணும். பைபிள் சொல்லுது இதை விற்று ஏழைகளுக்கு கொடுக்கலான்னு சொல்லுது. அது யார் சொன்னா?
இதை விற்று ஏழையில் கொடுக்கலான்னு சொன்னது யார் சொன்னா? யூதா சொன்னா. நீ யார் சொன்னதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இயேசுநாதர் சொன்னியா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? யூதா சொல்ற. எப்போ சொன்னா? இயேசுவை காட்டி கொடுக்குற நேரத்தில் சொன்னான். மக்கள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் விற்று ஏழையில் கொடுத்துடலாம். சரி, நல்லது. ஐயா, எத்தனை பேருக்கு ஏழையில் கொடுத்தீங்க? எத்தனை பேருக்கு உதவி செஞ்சீங்க? எத்தனை பேருக்கு உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்திருக்கு? உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டு மற்றவருடைய தேவைகளை சந்திக்கக்கூடியதில் என்னைக்கு நீங்கள் வாழ்ந்தீங்க? நாம் பேசுகிற வாழ்க்கைங்கிறது நீங்கள் உங்கள் பிள்ளை, உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகளுடைய மனைவியை பற்றி பேசலை. இந்த உலகத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தின் வாக்கியாலாக இருக்கணும். நீங்கள் வாழ்ந்து முடிஞ்சு இந்த உலகத்தை விட்டு தீர்க்காயுசாக வாழ்ந்து போகும் பொழுது உங்களுடைய பணத்தினால் மீட்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், வாழ்வடைந்தவர்கள் இந்த பூமியில் சாட்சியாக சொல்லணும். எதை இருந்தோம் போனோங்கிற வாழ்க்கை மனுஷ பிறவியே கிடையாது. வாழ்கிற வாழ்க்கை அநேகருக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும். அதற்கு உங்கள் கையில் தேவனுடைய முறையில் வரக்கூடிய பணம் கையில் இருக்கணும். நான் சொல்கிறது தெய்வீகமான முறையில். கொள்ளையடிங்கன்னு சொல்லலை, திருட்டு வழியில் போங்கன்னு சொல்லலை, வேலை இல்லாமல் வீட்டில் படுத்துருங்கன்னு சொல்லலை. நான் சொல்கிற மெத்தடை கவனிச்சுப்பாங்க. இந்த முறையில் போனீங்கன்னா உங்கள் கையில் காசு இருக்கும். பணத்துக்கு விரதமாக பேசுகிறவர்கள், தெய்வீகமான ஆசீர்வாதத்துக்கு விரதமாக பேசுகிற ஆட்கள், அவங்கெல்லாம் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த சத்தியத்திலிருந்து மக்களை டிட்டாச் பண்ண விரும்புகிறாங்க, பிரிக்க விரும்புகிறாங்க. சத்தியத்தை விட்டு அவங்க பிரிக்க விரும்பலை, அநேக வேத வசனத்திலிருந்து அவங்களை பிரிக்க விரும்புகிறாங்க. நான் பேசுகிறது என்னுடைய புத்தகத்திலேருந்து பேசலை, பைபிளை மறைச்சி வச்சுட்டு நான் ஒரு புத்தகம் திறக்கலை, வேத வாக்கியங்கள்லேருந்து காமிக்கிறேன். இந்த வேத வாக்கியங்களை அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து அவர்கள் செப்பரேட் பண்ண விரும்புகிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு செவி கொடுக்காதீங்க. வசனத்தை ஓப்பன் ஹார்ட்டாக பாருங்கள். என்ன சொல்கிறது வசனம்? நான் எப்படி வாழணும்? என் வாழ்கிற வாழ்க்கை எப்படி அணையிருக்கணும், பிரயோஜனமாக இருக்கணும்? நன்மையும் கிருபை அவனை தொடரும். நன்மையும் கிருபை உங்களை ஆட்கொள்ளுகிறது மட்டுமல்ல, ஃபாலோ பண்ணணும். உங்கள் வாழ்க்கை அநேகருக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற வாழ்க்கையாக இருக்கணும். 3 யோவான் திருப்போம், அங்கிருந்து ஆரம்பிப்போம். 2வது வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். நீங்கள் மனதில் நிறுத்த வேண்டிய பிரதானமான காரியம், நம்பர் 1 காரியம், நான் தேவனுக்கு பிரியமானவன். அதான் நீ நிறுத்த வேண்டிய நம்பர் 1 காரியம். கர்த்தருக்கு பிரியமானவன். கர்த்தர் என்னை பிரியமானவருக்குள் வைத்து பிரியமானவரை எப்படி பார்க்கிறாரோ, பிரியமானவராக இருக்கிற கிறிஸ்துவை தேவன் எப்படி நேசிக்கிறாரோ அதே போல உங்களை என்னை நேசிக்கிறார். இதான் மனதில் நிறுத்த வேண்டிய பிரதானமான காரியம். நான் தேவனுக்கு பிரியமானவன், என்னை கண்டா தேவனுக்கு இஷ்டம். இந்த எண்ணம் உங்களை மனதில் பதியணும். பிசாசு அநேக காரியங்களை மனதில் விதைப்பான். குறிப்பாக உன்னை நேசிக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லை, உன்னை கேர் பண்ணுறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது, நீ தனி மரமாக நிற்கிற, உன்னை பற்றி விசாரிப்பதற்கோ உன்னை அன்பு கூறுவதற்கோ யாருமே இல்லை. அது பிசாசுடைய வஞ்சனை, பிசாசுடைய பொய். நீ தாயின் கற்பத்திலே கரு உருவாவதற்குன்பாகவே உங்களை குறித்து அவருடைய கண்கள் கண்டதுன்னு இருக்கு. பிறப்பதற்குன்பாகவே கர்த்தர் உங்களை என்னை நேசித்தாருங்க. உங்களுடைய செயல்கள் அத்தனையும் கர்த்தருக்கு தெரியும். சில செயல்கள் எனக்கு தெரியாது. சில செயல்களை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கு. ஓ, இவங்க இப்படிப்பட்ட ஆட்களாக அப்புறம் தான் தெரியுது. ஆனால் கர்த்தருக்கு அப்படி கிடையாது. நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் தெரியும். சொல் புறவாவதற்குன்பாகவே கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். கர்த்தர் எத்தனை கோடி மக்கள் மத்தியில் நம்ம ஹேண்ட் பிக் பண்ணியிருக்கிறார். அப்படி தூக்கி எடுத்திருக்கிறாருன்னா மற்றவங்க தலையை பார்க்க நம்ம தலை பெருசாக இருந்துச்சு, அதனால் தூக்கி எடுக்கிற வசதியாக இருந்துச்சு, தூக்கி எடுக்கலை. இல்லாட்டா நம்முடைய செயல்கள் தேவன் ஆச்சரியப்படுற இதில் செயல் இருந்துச்சு, அப்படி மயங்கிட்டாரு அப்படியும் கிடையாது. நம்முடைய செயல்கள் தெரியும், நம் பேசின பேச்சுகள் தெரியும், தேவனை விட்டு விலகி போனது தெரியும், அத்தனையும் தெரியும். நம்முடைய பாவம் தெரியும், அத்தனையும் தெரியும். அத்தனையும் தெரிந்து ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். நான் சொல்றது ஒவ்வொரு நிமிடமும் நிறுத்த வேண்டிய பிரதானமான காரியம். நான் கர்த்தரால் நேசிக்கப்படுகிறேன். கெட்ட நேரத்தில் நேசிக்கப்படுகிறேன், நல்ல நேரத்தில் நேசிக்கப்படுகிறேன். இதை இரவும் பகலும் சிந்திங்க. இதை சிந்திச்சிங்கன்னா
தேவனால் நீங்கள் நேசிக்கப்படுகிறது நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். சங்கீதக்காரன் சொல்கிறான் பார்த்தீங்களா, கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவரை புல்லுள்ள இடங்களை மேய்த்து அமிர்த தண்ணீர் அண்டைகள் கொண்டு போய் விடுகிறான்னு சொன்ன உடனே கர்த்தருடைய பிரசன்னத்தை அடுத்த உடனே ஃபீல் பண்ணுறான். உடனே முதல்ல கர்த்தரை குறித்து பேசுகிறான். தனிமையில் யாரும் இல்லை, அவனை உலகம் புறக்கணிச்சிருச்சு. புறக்கணிச்சாலும் கர்த்தரோட பேசுகிறான். பேசினோடனே கர்த்தருடைய பிரசன்னத்தை அப்படி ஃபீல் பண்ணுறான். அடுத்து அப்படியே கர்த்தர்கிட்ட பேசுகிறான். நான் மரண இருளின், உடனே கர்த்தரை நோக்கி பேசுகிறான். முதல் 2 வசனங்கள் கர்த்தரை குறித்து பேசுகிறான். அவரை ஆத்துமாவை தேற்றி சொல்லி முடிஞ்ச உடனே கர்த்தரோடு பேசுகிறான். அதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. உங்களை நேசிப்பதற்கு யாரும் இல்லை, அது போய் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் தனியாக இருக்கேன். நீங்கள் தனியாக இல்லை, சரீரத்தில் தனியாக இருக்கலாம் ஒருவேளை, ஆனால் நீங்கள் தனியாக இல்லை. இயேசுவை எல்லாரும் காட்டி கொடுத்துட்டு ஓடிட்டாங்க. அப்போ இயேசு சொன்னால் நான் தனியாக இல்லை, நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறேன்னு. எல்லாரும் போயிட்டாங்க. நீங்கள் ஓடுனா கூட தனியாக இல்லை. அது மட்டும் இல்லை, ஆண்டவர் சொன்னார், உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, ஒருபோதும் எந்த சூழ்நிலையை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன். கையில் ஊதி சொல்லுவான், நான் தேவனால் நேசிக்கப்படுகிறேன், மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகிறேன். நான் தனிமையில் இல்லை, என்னை நேசிப்பதற்கு ஒரு பரலோக பிதா இருக்கிறார். ஆமென். நேசிக்கப்படுகிறோம். உள்ளத்தில் முதல்ல வைங்க, நான் தேவனால் நேசிக்கப்படுகிறேன், தேவனால் அன்பு கூறப்படுகிறேன். பிதா என்னை நேசிக்கிறார், குமாரனை நேசிக்கிறார். என்னை விட்டு விலகாமல் இருக்கக்கூடிய தேவ பிரசன்னம் எனக்குள்ள இருக்கிறது, எப்பொழுதுமே எனக்குள்ள இருக்கிறார். இதை சிந்திங்க, இதை பேசுங்க, தேவன்கிட்ட இதை பற்றி பேசுங்க. ஆண்டவரை என் கூட இருக்கிறதுக்கா நன்றி, என்னை நேசிக்கிறதுக்கா நன்றி, என் மேலே அன்பாக இருக்கிறதுக்கா நன்றி. இதை சொல்லுங்க. அவர் உங்கள் கூட இருக்கிறது கொஞ்ச நேரத்தில் நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. முதல்ல ஃபீலிங் இருக்காது, முதல்ல வேற ஃபீலிங் இருக்கும், தனிமையின் ஃபீலிங் இருக்கும். கொஞ்ச நேரத்தில் தனிமையின் ஃபீலிங் போயிடும், வேற ஜாய் ஃபீலிங் உண்டாயிரும், ஒரு மகிழ்ச்சியின் ஃபீலிங் வந்துடும். கர்த்தர் இருக்கிறாரு, அதோட சேர்ந்து சில நல்ல ஆட்களும் உங்களோட இருக்காங்க. யாருமே இல்லை உங்களை நேசிக்கிற ஒருத்தருமே இல்லையா? ஏன் நான் இல்லையாங்க? ஏங்க உங்களுக்கு இவ்வளோ ஓரம் வஞ்சகம்? உங்களோட நலனுக்காக தானே இப்படி ஒன்று ஒன்றா சொல்லித்தாரேன். யாருமே இல்லையா? நான் இருக்கேன். உங்கள் உலகத்தின் முடிவு வரையும் நான் இருப்பேங்க. கர்த்தர் இருக்கிறார், நல்ல உறவுகள் இருக்கு, அதெல்லாம் ப்ளஸ்ஸு. ஆனால் மெயின் வந்து கர்த்தர், தேவன் நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பு அனாதி ஸ்நேகங்கிறார். அனாதி ஸ்நேகம்னா எவர்லாஸ்டிங் லவ், நித்தியமான அன்பு. இதை முதல்ல துவங்க. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். சிலர் நினைக்கிறாங்கன்னா இது ஒரு சல்யூட்டேஷனுங்கிறாங்க. சல்யூட்டேஷன்னா சும்மா ஒரு வாழ்த்து. ஹாய் பிரதர், ஹவர் யூ, ஹாய் பிரதர் ஹவர் யூ எது கேட்குறோம்னா சும்மா சொல்லணுங்கிறக்காக கேட்குறோம், அப்படி சொல்லலை. இந்த தேவாவியானவர் முழு மனுக்குலத்துக்காக எழுதின வார்த்தை. அப்போஸ்தலனாகிய பவுல் காயிபுங்கிற ஒரு மனுஷனுக்கு எழுதினார்னா என் கையில் இருக்கிற இந்த பைபிள் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது மனுக்குலம் முழுவதுக்கும் எழுதப்பட்ட வார்த்தை. பிரியமானவனே, ஆத்துமா வாழ்க, நல்லா கேளுங்க, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும். நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பதற்கும் நான் தேவனுக்கு பிரியமானவன் என்பதற்கும் பெரிய கனெக்ஷன் இருக்கு, தொடர்பு இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளை நேசிக்கிறீங்களா? பேர பிள்ளைகளை நேசிக்கிறீங்களா? பேர பிள்ளைகள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, நாசமாக போன்னு நினைக்கிறீங்களா? ஏன் இல்லை, அவன் சரியில்லை, சரியில்லைன்னா கூட கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டோம். திட்டலாம் சில நேரத்தில், ஆனால் உள்ளத்தில் பிள்ளைகள் கெட்டு போகக்கூடாதுன்னு நினைப்போம், பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு நினைப்போம். ஏன்? பிள்ளைகளை நேசிக்கிறோம். எந்த தாயோ, எந்த தகப்பனோ, எந்த தாத்தா பாட்டியோ தன் பிள்ளைகள் வறுமையில் வாழணும், வீடு இல்லாமல் இருக்கணும், தெருவில் வாழணும், நல்ல கார் வாங்கக்கூடாது, சைக்கிளில் தான் போகணும், அதை பார்த்து எந்த ஒரு தாய் தகப்பனும் சந்தோஷப்பட மாட்டாங்க. சந்தோஷப்படுவாங்களா? பிள்ளைகள் வியாதி படுக்கையில் இருக்குது, குறைவில் இருக்குது, கஷ்டத்தில் இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது, இப்போ தான் நீ கர்த்தருடைய
பூர்ண சித்தத்தில் இருக்க. ஏன்னா உனக்கு ஒன்றும் இல்லை, வியாதியாக இருக்க. இப்போ தான் கர்த்தர் உன்னை நேசிக்கிறாரா மகனே. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, நீ ஆவிக்குரிய நான் மாறிட்டுண்டு சொல்லுவீங்களா? ஏன் நீங்கள் சொல்ல மாட்டீங்க? தன் மக்களுக்காக உயிரை கொடுத்த பிதா அப்படி செய்கிறாருன்னு எப்படி உங்களால் நம்ப முடியுது? கர்த்தர் தரித்திரத்தை கொடுக்குறார், வியாதியை கொடுக்குறாரு, துன்பத்தை கொடுக்குறாரு. எப்படி உங்களால் நம்ப முடியுது? பொல்லாதவர்களை நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய அறிந்திருக்கும் போதுங்கிறாரு. நீங்கள் நம்புகிற டாக்டருக்கு இந்த வசனத்துக்கு ஒத்து போகாது. நீங்கள் சொன்ன டாக்டருங்கிறது எல்லாவற்றிலும் குறைவுபட்டு நோயிலையும் நொடியிலையும் வாழ்றதுன்னு நினைக்கிறீங்க. இந்த வசனம் சொல்லுது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்துன்னா சும்மா இல்லைங்க. எப்படி இருக்குன்னு சொன்னோம்னா இருக்குங்கிறோம் இல்லைங்களா? சில சொல்கிறாங்களா எப்படி இருக்க வாழ்கிறோம்லாங்கிறாங்க. அது அந்த இது வாழ்கிறீங்களா, இருக்கீங்களா? எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி விரும்புகிறேன். பிதாவுடைய சித்தம், பிதாவுடைய நோக்கம் எங்க எதோட கனெக்ட் ஆகுது? ஆத்மாவுக்கும் வெளியே இருக்கிற வாழ்க்கை ஒரு கனெக்ஷன் இருக்கு. உங்கள் ஆத்மா தேவனோட நல்ல தொடர்பு இருக்கிறது. நான் பணத்தை பற்றி பேசவே இல்லைங்க. உங்கள் ஆத்மா தேவனோட நல்ல தொடர்பு இருக்கிறது. ஆத்மா தேவனுடைய வசனத்தினால் வாழ்ந்திருக்கிறது என்றால் உள்ள வாழ்ந்திருக்கிறதுனா வெளியே வாழ்ந்திருக்கும். நீங்கள் ஆவிக்குரியவே அப்படின்னா உங்கள் கையில் காசு இருக்குங்க. நீங்கள் ஆவிக்குரிய இல்லைன்னா உங்கள் கையில் காசு இருக்காதுங்க. நீ ஆவிக்குரியவர்களா? உங்கள் வசனம் மனது தேவனோட வார்த்தையினால் மறுரூபமாக்கப்பட்டிருக்கா, புதுப்பிக்கப்பட்டிருக்கிறதா? அப்படின்னா எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீங்கள் சுகமாக தான் இருக்கணும். ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் கனெக்ஷன் இருக்கு. ஆவியோட ஆத்மா கனெக்ட் ஆகுது. ஆவி பெர்ஃபெக்டா இருக்கிறது, பரிபூர்ணமா இருக்கிறது, சுகமா இருக்கிறது. ஆவியோடு மனது கனெக்ட் ஆகிறது என்றால் சரீரம் ரிச்சா இருக்கும், கையிலையும் ரிச்சா இருக்கும். அது NLT போடும் அந்த வசனம். Dear friend, I hope all is well with you and that you are as healthy in body as you are strong in spirit. ஆவியில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ, ஆத்மாவில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் சரீரம் ஹெல்த்தாக இருக்கும். அதே நேரத்தில் எல்லாமே ஆல் இஸ் வெல்லாக இருக்கும். ஆல் இஸ் வெல்னா எல்லாமே சமாதானத்தோட நிறைவோடு இருக்கும். இதான் வாழ்க்கை. பாரம்பரியத்தை பிடிச்சிட்டு கர்த்தருடைய வசனத்தை விட்டுறாதீங்க. காலகாலம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ ஆவிக்குரியவனா கையில் காசு இருக்கக்கூடாது, பொன் வெள்ளியுமோ பேர் புகழோ வேணாம். ஆண்டவர் சொன்னார், உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்னார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பொண்ணு வேணாம், பொருளும் வேணாம், புகழும் வேணாங்கிறீங்க. அப்போ அந்த பாட்டு தப்பா? தப்பு. பாட்டு முக்கியமா, வசனம் முக்கியமான? வசனம் தான் முக்கியம். தேவனோட வார்த்தை என்ன சொல்லுதோ அதான் ஃபைனல் அத்தாரிட்டியை பாருங்க. எண்ணத்தை, சிந்தையை வார்த்தையினால் நிறைஞ்சு வாழ்ந்தீங்கன்னா எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்போம். மனது தேவனோட வார்த்தையினால் ரெனியூ ஆகுது. மனது தேவனோட வார்த்தையினால் புதுப்பிக்கப்படுகிறதுனா நம்ம கிறிஸ்துவின் சிந்தை இருக்கும். எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டா இருக்குங்கிறார்ல, சொல்றாருலங்க. அப்போ மனது புதுப்பிக்கப்படும்போது என்ன உண்டாகுனா கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகுது. கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகுதுன்னா கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த மாதிரி வாழ முடியும். வெறும் பணம் மட்டும் இல்லைங்க. உங்கள் கையில் வேதம் பணத்தை குறித்து பேசும்போதெல்லாம் இன்னொரு காரியத்தை சேர்த்து பேசுது. உக்கிரானக்காரனை குறித்து வேதம் பேசுகிறது, ஸ்டீவர்ஷிப்பை பற்றி பேசுகிறது. உங்கள் கையில் ஏராளமான காசு இருந்துச்சுன்னா தேவனோட ராஜ்யத்துக்கு பிரயோஜனமுள்ள ஆட்களை பற்றி தான் வேதம் பேசுகிறது. உங்கள் கையில் கார் இருக்கிறத குறித்தோ, பங்களா இருக்கிறத குறித்தோ, நல்ல வாழ்க்கை வாழ்றத குறித்தோ கர்த்தர் பிரச்சனை இல்லை. ஆனால் தேவனோட ராஜ்யத்தில் எவ்வளோ ப்ராஃபிட்டாக இருக்கிறவங்க தான் முக்கியம். அப்படி வாழ்ந்து பாருங்க. உங்கள் கையில் பல லட்சம் கோடி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆத்துமா வாழ்ந்துருக்கிறதா? அப்படிப்பட்ட மனிதன் கையில் தாங்க கர்த்தர் வெல்த்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார். மனது வாழ்ந்திருக்கல, மனது தேவனோட வார்த்தையினால் செழிப்படையல, இன்னும் மாம்சீகமான எண்ணமும் மாம்சீகமான சிந்தை மட்டும்தான் இருக்கிறது என்றால்
சாரி, நான் சொல்கிற தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்கள் கையில் தெய்வீகமான செழிப்பு வராது. இது ஒன்னோட கனெக்ட் ஆனது. இதில் கரெக்ட் பண்ணுங்க. வசனத்தினால் எண்ணங்களை ரெனியூ பண்ணுங்க. உங்கள் கையில் பணம் என்பது நான் இஷ்யூவாக இருக்கும். அந்த பணம் 10 லட்சம் கோடி வந்தால் கூட உங்களை அகந்தையாக மாற்றாது. ஏன்னா இதுக்கு ஆதாரம் கர்த்தர்னு தெரியும். இது எங்கேருந்து வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட மனுஷன் கெட்டு போக மாட்டாங்க. அப்படிப்பட்ட மனுஷன் வளர வளர தாழ்மையாகவும் மேன்மையாகவும் இருப்பான். வாசிப்போம் சங்கீதம் 35. சங்கீதம் 35:27. என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்லக்கூடவர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லக்கூடவர்கள். அப்படி மொட்டையா சொல்லலை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இல்லை பிரசங்கம் பண்ணும்போது 100 முறை சொல்கிறாங்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் சொல்கிறாங்க இல்லையா? ஆனால் சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இருக்கு. நீங்கள் ஆங்கில பைபிள் படித்து பார்த்தீங்கன்னா செழிப்பை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இருக்கு. அப்போ தமிழுக்கு இங்கிலீஷுக்கும் பிரச்சனை என்னன்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்று தான். என்ன ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பயன்படுத்தப்பட்ட அந்த எப்ரேய வார்த்தை ஷலோம்ங்கிற வார்த்தை. ஷலோம்னா ஹெல்த்தாக இருக்கிறது, வெல்த்தாக இருக்கிறது, பீஸ் ஆஃப் மைண்டாக இருக்கிறது. அதனால தான் ஒன்றில் வந்து சுகம்னு மொழிபெயர்க்கிறாங்க, இன்னொரு இடத்துல செழிப்புன்னு மொழிபெயர்க்கிறாங்க. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம் இருக்கு பார்த்தீங்களா, அது ஷலோம். ஷலோம்னா உன் அலங்கத்திற்குள்ளே சுகமும் செழிப்பும் இருப்பதாக. அதனால இங்கிலீஷில் செழிப்புங்கிறாங்க. தன் ஊழியக்காருடைய செழிப்பை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்லணும். எப்போதும் சொல்கிறீங்களா? காலையில் எழுந்திரிச்சோன்னா, ஆண்டவரே என் செழிப்பை விரும்புகிற தேவனே, என் நல்வாழ்வை விரும்புகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா அப்படி சொன்னீங்களா? விடிஞ்சிருச்சாக்கும். என் செழிப்பை விரும்புகிற தேவனுக்கு மகிமை உண்டாகுதா? ஏன் சொல்கிறாருன்னா, இன்னைக்கு இருக்கிற உலகம் கர்த்தர் நம்மை குறைவுபடுத்துகிறார், கர்த்தர் தாழ்ச்சி அடைய பண்ணுகிறார். ஏதோ ஒரு ரகசியமான நோக்கம் அவருக்கு இருக்கு. நம்மை பயபக்தியோடு வாழ்வதற்காக, கர்த்தருக்கு அஞ்சி நடப்பதற்காக நம்முடைய பணத்தை அவர் எடுத்துறாரு, சுகத்தை எடுத்துறாரு. அது உனக்கு இப்போதைக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் நீ கர்த்தரோட நீ பழகிட்டு வந்தீங்கன்னா ஒரு காலத்தில் ரகசியம் சொல்லுவாருங்கிறாங்க. கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை உனக்கு கற்றுக் கொடுக்க விரும்புறதுனால தான் உனக்கு செல்வத்தை கொடுக்காமல் தரித்திரத்தை கொடுக்குறாரு. சரி, ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்ல, என்ன பாடம் கற்றுருக்கீங்க சொல்லுங்க? ஏதோ ஒரு பாடம் இருக்கு. என்ன பாடம்? 20 வருஷமா இருக்கீங்களே, என்ன பாடம் படிச்சிட்டீங்க? ஒரு பாடம் சொல்லி கொடுக்கலையா? தரித்திரத்தில் பாடம் சொல்லி கொடுக்குறாரு, வியாதியில் பாடம் சொல்லி கொடுக்குறாரு. என்ன பாடத்தை கற்றுக்கிட்டீங்க? ஒன்றுமே கற்றுக்கலை. சரி, அப்படி பாடம் தான் கற்றுக் கொடுக்குறாருன்னா மக்கு தடி, சீக்கிரமாக கற்றுட்டு வெளியே வாவே. ஏன் 20 வருஷமா அதிலே கிடக்க? இப்படி சொன்னாதான் உரைக்கும். சிலதுலாம் அப்படி பைபிள் சொல்லுது, முட்டாள்களேன்னு இருக்கு. சொல்லுதா? முட்டாள் கலாத்தியர்களேன்னு சொல்லுது. கற்றுட்டு சீக்கிரம் வெளியே வாங்களேன். நல்லா கலங்க. கர்த்தர் நமக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது தரித்திரத்தை கொண்டோ வியாதியை கொண்டோ பாடம் சொல்லிக் கொடுக்க மாட்டார். வார்த்தையை கொண்டும் ஆவியானவரை கொண்டு தான் பாடம் சொல்லிக் கொடுக்குறாரு. அவர் தான் நம்முடைய டீச்சர். வார்த்தை இன்னொன்று, ஆவியானவர். சொல்றது கம்பீரித்து மகிழ்ந்து. எதுக்கு கம்பீரித்து மகிழ்ந்து? ஒரு கம்பீரித்து மகிழ்ந்து சந்தோஷமா களி கூறுங்கிறார். எதுக்கு? உங்க சுகத்தை உங்க தேவன் விரும்புகிறார், செழிப்பை தேவன் விரும்புகிறார். நான் நல்லா இருக்கணும்னு என் பரலோக பிதா விரும்புகிறார் நினைச்சாவே உள்ள சந்தோஷம் உண்டாகுங்க. உண்டாகாதா? நல்லா இருக்கணும்னு நினைக்கிறார், நிறைவா இருக்கணும்னு நினைக்கிறனாவே உடனே அதோட செல்வம் செழிப்பும் கனெக்ட் ஆகிறது. பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம்ல,
நீ நல்லா இருக்கணும் உங்கள் அப்பா நினைக்கிறாரா அப்படி கேட்ட உடனே உங்களுக்கு என்ன இருக்குது? வருத்தமாக இருக்குமா? சந்தோஷமாக இருக்கும்ல? இந்த அப்பா நினைக்கல, அந்த அப்பா நினைக்கிறாரு. என்னுடைய நல்வாழ்வை விரும்புகிறாருன்னு இருக்கு. ஆங்கில பைபிளில் டிலைட் பண்ணுறாருன்னு இருக்கு. டிலைட் பண்ணுறாருன்னா கழிவுற ப்ளஷர் பண்ணுறாருன்னு இருக்கு. இப்போ தானே காரில் போகிறோங்கிறோம், முன்னால் என்ன சொல்லுவோம்? இப்போ தானங்க காரில் வருது, முன்னால் என்னங்க சொல்லுவாங்க? ப்ளஸரில் போகிறாங்கம்மாங்க. ப்ளஸர் வந்துருச்சாமாங்க. ப்ளஸர்னா என்ன? இன்பம். ஆனாவுன்னா கூட தெரியாது, ப்ளஸர் வந்துருச்சாப்பா வாங்க. எப்படி இங்கிலீஷ் உள்ள போயிருக்கு பாருங்க. உள்ள ப்ளஸர்னா இன்பம். கவர்மெண்ட் வண்டியில் போகிற காட்டிலும் ப்ளஷரில் போனோம்னா இன்பம். கர்த்தர் நம்முடைய ப்ளஷரை விரும்புகிறான்னு இருக்கு. என் பிள்ளைக்கு 2 பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் நல்லா சாப்பிடணும், நல்லா உடுத்தணும், எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனோட நல்ல உறவில் இருக்கணும். அவருடைய எண்ணங்கள் சிந்தைகள் தேவனுடைய எண்ணங்களால் நிறைஞ்சிருக்கணும். நான் விரும்புகிறேன். ஏன்னா நான் ஒரு தகப்பேன். அதே மாதிரி நம்முடைய பரலோக தகப்பன் நீங்கள் நல்லா உடுத்தணும் விரும்புகிறாரு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேங்க. நான் வாங்கி தரேன்னே சொன்னேன். விரும்புகிறார், நல்லா உடுத்தணும்னு விரும்புகிறாரு. ஏன் ஆடி மாதம் அவரை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நல்லா உடுத்தணும்னு நினைக்கிறாரு. நல்லா நல்லா சாப்பிடணும்னு நினைக்கல, நல்லதை சாப்பிடணும்னு நினைக்கிறாரு. நல்லா சாப்பிடுங்க, நான் நல்லா தான் ஐயோ நீங்கள் நல்லா சாப்பிடுங்கிறது பிரச்சனை இல்லை, நல்லதை சாப்பிடணும். நல்ல வாழ்க்கை இருக்கணும், நல்ல வீடு இருக்கணும், வெளியே போகும்போது நல்ல இடத்துக்கு போயிட்டு வரணும். அது என்னது? பரலோக பிதாவுடைய ஆசை. கையில் வந்து சொல்லுவோம், கர்த்தருடைய நீதி விளங்க விரும்புகிற நான் கம்பீரித்து மகிழ்ந்து என்னுடைய செழிப்பையும் நல்வாழ்வையும் சுகத்தையும் விரும்புகிற தேவனுக்கு என்னாலும் மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென். என்னுடைய செழிப்பில் ஒரு இன்பம் காண்கிறான் இருக்கு. உங்களை பார்த்தா அவருக்கு சிரிப்பு வரணுங்க. நல்லா இருக்கான் பிள்ளை, ஒரு சிரிப்பு இருக்கணும். வேணாமா பிள்ளை வந்து நல்ல காலில் எழுந்திரிச்சது, நல்ல பைபிள் வாசிக்கிறதுக்கு, கீபோர்டு வாசிக்கிறான், பாடுறான், புக்கு படிக்கிறான்னா நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். நல்லா இருக்காங்க இருக்கும், இருக்காதா? அதான் பரலோக தகப்பன். நம்மளை பார்த்த உடனே அவருக்கு இன்பம் இருக்கணும். நல்லா வாழ்கிறான், நிறைவாக வாழ்கிறான், மனசு நல்லா செழிப்பாக இருக்கிறது அப்படின்னு அவருடைய இருதயம் சந்தோஷப்பட வைங்களேன், பூரிக்க வைங்களேன். அப்போ சொல்லுங்க, ஆண்டவரே நீ ஆசீர்வதிங்க, உங்கள் ஆசீர்வாதத்தை என் மேலே வைங்க, உண்மை கனப்படுத்தக்கூடியதில் வாழன்னு நினைங்க. அதான் செழிப்பு. முதல்ல உள்ள செழிக்கணுங்க, மனது செழிக்கணுங்க. தரித்திரிய புத்தி, குறைவின் புத்தி அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நல்ல புத்தியை உள்ள வைங்க. வெளியே கட்டாயம் கையில் காசு இருக்கும், சுகம் இருக்கும். இந்த செழிப்புங்கிற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா? இந்த செழிப்புங்கிற வார்த்தை 2 கிரேக்க வார்த்தையில் வருது. அதாவது பிரியமானவனின் ஆத்துமா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து, ஆங்கில பைபிளில் செழிப்புன்னு அப்படி மொழித்திருக்காங்க. 2 வார்த்தை. யூ ஹோடோஸுங்கிற வார்த்தை. யூ ஹோடோஸ், யூனா நல்லது, ஈலோகியா அப்படிங்கிறோம்ல, ஈலோகியானா நல்லதை பேசு. அங்கே எத்தனை முறை சொல்லியிருக்கேன்? ஈன்னா நல்லது, லோகியானா வார்த்தை, நல்ல வார்த்தை பேசு. யூன்னா நல்லது. இந்த ஹோடாஸுங்கிறது வந்து ஒரு ஜேர்னி, ஒரு பிரயாணம். அப்படிங்க, இது பணம் மட்டும் இல்லை, பணமும் உள்ளடக்கி இருக்கிறது. ஆனால் பணத்தோடு சேர்ந்து நிறைய காரியம் உள்ளடக்கி இருக்கிறது செழிப்புன்னா. அதை போடுமா? இது வந்து பழைய ஏற்பாட்டில் சலாக்ங்கிற வார்த்தை. டு புஷ் ஃபார்வர்ட், அந்த வார்த்தைன்னா டு புஷ் ஃபார்வர்டுன்னா முன்னேறி போகுது, கோ ஓவர், தொடர்ந்து போவது. இது வந்து ஹீப்ரு வேர்டு,
அதாவது ஹீப்ரு செழிப்பு. சங்கீதம் 1:3 இருக்கு இல்லைங்களா, அவன் செய்வது எல்லாம் வாக்கியம். அந்த அது கீழே இது அந்த யூஹோடோங்கிற வார்த்தை, இது யூ ஹோடோங்கிறது தான் யூடோன்னு போட்டிருக்கு, 2 வார்த்தை. டு ஹெல்ப் ஆன் த ரோடு, தட் இஸ் பாசிபிளி சக்சீட் இன் ரீச்சிங், figuratively to succeed in business affairs, have a prosperous journey. அதான் அந்த வார்த்தையோட அர்த்தம். டு ஹெல்ப் ஆன் த ரோடு, உங்கள் நோக்கத்தை நிறைவேற்றி போகக்கூடிய பாதையில் அநேகருக்கு உதவி செய்வது. சக்சீட் இன் ரீச்சிங், நீங்கள் சென்றடைய வேண்டிய அந்த பிரயாணத்தை சக்ஸஸாக சென்றடைவது. ஃபிகரட்டிவ்லி டு சக்சீட் இன் பிஸ்னஸ் அஃபேர்ஸ், என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த பிஸ்னஸை சக்ஸஸாக முடிக்கிறது. ஹேவ் அ ப்ராஸ்பரஸ் ஜேர்னி. ஒருத்தங்க ஒரு ஊட்டிக்கு போகிறாங்க, என்ன சொல்லுவீங்க? ஹேவ் அ ப்ராஸ்பரஸ் ஜேர்னிங்கிறீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படியே சிறுவழித்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேயே நீங்கள் இருந்துக்கிட்டே இருங்க, 2 மணி நேரம் 4 மணி நேரம் இருங்க. அங்கே ஒரு சமோசா சாப்பிடுங்க, சாயங்காலம் ஒரு பரோட்டாவை சாப்பிடுங்க, வீட்டுக்கு வந்துடுங்க. அதான் ப்ராஸ்பரஸ் ஜேர்னியா? ப்ராஸ்பரஸ் ஜேர்னின்னா உங்கள் வண்டி மூவ் ஆகிட்டே இருக்கணும். 1/2 மணி நேரத்தில் கல்லுப்பட்டி போயிருக்கணும், 1 மணி நேரத்தில் மதுரைக்கு போயிருக்கணும். அப்படியே போயிட்டு திருச்சி ஊட்டிக்கு போயிட்டு வீட்டில் இருக்க சீதோசனத்தில் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நல்ல ஹோட்டலில் சாப்பிட்டு ஹோட்டல் நல்லா செரிச்சிட்டு, ஹில் ஸ்டேஷனில் கண்ட இடத்துக்கு போய் சாப்பிடக்கூடாதுங்க. அப்புறம் நீங்கள் அதை பார்க்க முடியாது. எங்கடா ரெஸ்ட் ரூம் வச்சுருக்காங்கன்னு பார்க்கணும். நல்ல சாப்பாடு, போட் ஹவுஸ் போகிறீங்க, குடும்பம் ஒரு பெடலிங் பண்ணுறீங்க, அப்புறம் ஒரு குதிரை சவாரி, சீனரி பார்க்குறீங்க, சுகபத்திரமாக வீட்டுக்கு வந்துட்டீங்க. இது என்னது? ப்ராஸ்பரஸ் ஜேர்னி. நீங்கள் சென்றடைய வேண்டிய இலக்கை சுகமாக சென்று வந்து விட்டீர்கள் அர்த்தம். ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் தமிழில் 12ஆம் வசனத்திலையும் ஆங்கிலத்தில் 10ஆம் வசனத்திலையும் தமிழில் நல்ல பிரயாணம் கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேங்கிறார். உங்களை பார்ப்பதற்கு எனக்கு ஒரு நல்ல பிரயாணங்கிறார். ஆங்கிலத்தில் ப்ராஸ்பரஸ் ஜேர்னி கிடைக்கிறேங்கிறார். ப்ராஸ்பரஸ் ஜேர்னினா நான் உங்களை வந்து அடைந்து நான் என்ன செய்யணும்னு நினைச்சனோ அது செய்து நிறைவேற்றக்கூடிய ஒரு ஜேர்னி எனக்கு கிடைக்குங்கிறார். செழிப்புனா என்னங்க? சக்சீட் இன் ரீச்சிங். கர்த்தர் உங்களை நோக்கத்தோட இந்த பூமியில் அனுப்பியிருக்கிறாரா? ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரா? ஒரு தரிசனம் வச்சிருக்கிறாரா? அந்த தரிசனத்தை சக்சஸா முடிக்கணும். போய் போற வழியில உங்களை கொண்டு என்ன செய்ய நினைச்சாலும் அத்தனையுமே உதவி செஞ்சுட்டு, நல்ல போராட்டத்தை போராடினேன், பாதியிலே ஓடிட்டேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிச்சு. அதான் சக்சீட் இன் ரீச்சிங். அதை நீங்க விரும்பலையா? உங்களை கொண்டு தேவன் என்ன செய்யணும்னு நினைச்சாரோ அது உங்கள் வாழ்க்கையில் செய்து நிறைவேற்றப்பட வேண்டும் நீங்க விரும்பலையா? அதை தாங்க நான் செழிப்புங்கிறேன். அதுதான் நான் செழிப்பு, வேற ஒன்றும் சொல்லலை. உங்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்யணும்னு நினைச்சாரோ அத்தனையும் செய்து நிறைவேற்ற பாஸ்டர் அதெல்லாம் பிடிக்குது. ஆனால் நீங்கள் பணம் சொல்கிறதான் பிடிக்கல. கல்யாணம் கட்டிருக்கீங்களா? மனைவி இருக்காங்களா? பிள்ளைகள் இருக்காங்களா? ஜெபிக்கிறீங்களா? என்ன ஜெபிக்கிறீங்க? ஆண்டவரே நான் நல்லா இருக்கணும் ஆண்டவரே, என் மனைவி கட்டாயம் நல்லா இருக்கணும் ஆண்டவரே, அப்புறம் என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் ஆண்டவரே, ஆமேன் ஆண்டவரே, நான் ரொம்பலாம் ஒன்றும் கேட்க மாட்டேன் ஆண்டவரே. இதுதான் கேட்குறீங்களா? இவ்வளோதானா? உங்கள் கையில் நிறையா இருக்கணும், எக்ஸசிவாக இருக்கணும். உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டு, உங்கள் பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட்டு, க்ரோசரி சிஸ்டம் எல்லாம் வாங்கிட்டு, வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு, வண்டிக்கு தேவையான ஃபியூல் அடைச்சிட்டு, மிச்சம் இருக்கிறது தான் உங்களோட மினிஸ்ட்ரி. உங்களோட எக்ஸசிவ் தாங்க சர்வீஸு. உங்களோட ஒன்றுமே இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் மினிஸ்ட்ரியே இல்லை. இந்த உலகத்துக்கு நீ பிரயோஜனமற்ற ஆள்னு அர்த்தம். மனுஷன் மிருக ஜீவியம் இல்லை, மிருக மனுஷன் இல்லை. மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்டு தேவைகள் சந்திக்கப்பட்டு அநேக மனிதனுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும், நிறைவாக இருக்கணும், பரிபூர்ணமாக இருக்கணும். இதை நீங்கள் விரும்பலையா? உங்கள் பண தேவைக்கே வாழ்நாள் முக ஜெபிச்சுட்டே இருப்பீங்களா? ஃபீஸ் கட்டுற ஆண்டவரே, உண்மையை தான் நம்பி இருக்கிற ஆண்டவரே, இன்னைக்கு 10 மணிக்குள்ள ஃபீஸ் கட்டின ஆண்டவரே, இதுதான் நம்புறீங்களா? இதுதான் உங்கள் ஜெபமா?
இது ஒரு ஸ்டேஜ். அதுக்கப்புறம்னா இன்னைக்கு ஆண்டவரே ஃபீஸ் கட்ட போகிறேன், வேறு யாராச்சும் பிள்ளைகள் ஃபீஸ் கட்டாமல் இருந்துச்சுன்னா அப்படிப்பட்ட பிள்ளைகள் என்ன காமிங்க ஆண்டவரே, ஒரு 5 பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டு போகிறேன் அப்படி போங்க. அது கிறிஸ்தவ வாழ்க்கை. 5 பிள்ளைகள் வெளியே நிப்பாட்டிருக்காங்க, எதுக்கடா நிப்பாட்டுறீங்க, ஃபீஸ் கட்டல அங்கிள், விட்றா நான் கட்டேன்டா, அப்படி வாழுங்க. அது கிறிஸ்தவ லைஃபு. அதான் கர்த்தர் விரும்புகிறாருக்கு. ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது, 5 ஏக்கர் லேண்டு வாங்கணும்னு நினைக்கிறோம், குறைஞ்சது. நான் சொல்கிறது குறைஞ்சது. அதுக்கு என்ன வேணும்? காசு வேணும். 5 ஏக்கர் லேண்டு வாங்கியாச்சுங்க, என்ன இருக்குது? அது புல்லுமா முளைச்சிருக்கு. அது இடத்துல நல்ல இடத்துல பில்டிங் கட்டணும், நிறைய ஸ்டாஃப் போடணும், அங்கே வர்ற அனைவருக்கும் நல்ல லஞ்ச் கொடுக்கணும். இதெல்லாம் ஆசைங்க, சும்மா இல்லை, ஆசை. என்னோட ஆசை. பணம் இன்ஸ்டால்மெண்ட்டில் பண்ணக்கூடாது, சிங்கிள் பேமெண்ட் கொடுத்து முடிச்சிடணும். அப்படின்னா மினிஸ்ட்ரி சக்ஸஸாக இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு ஆசை இல்லை, மினிஸ்ட்ரி நடத்துறதுக்கு காசு இல்லை, வெளியே ஊழியம் செய்யறதுக்கு காசு இல்லை, உங்களுக்கு சர்ச்சுக்கு வர்றதுக்கு காசு இல்லை, வீட்டில் உட்காந்துருக்கீங்க, வீட்டில் உட்காந்து ஆன்லைனில் பார்க்கறதுக்கு டேட்டாவும் இல்லை. இதுதான் கிறிஸ்தவ லைஃபா? கையில் ஊற்றி சொல்லுவோம், நான் கர்த்தருக்கு பிரியமானவன், கர்த்தர் என் ஆத்துமா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி விரும்புகிறார். என்னுடைய நல்வாழ்வை விரும்புகிற தேவனுக்கு எந்நாளும் மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். ஏதாச்சும் ஒரு பிரசங்கம் கேட்குறீங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அப்படி சொன்னாவே, மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே அப்படி சொல்லணும். உங்களுக்கு வேற மைண்டு உண்டாகணும். டக்குண்டு என்னுடைய நல்வாழ்வை விரும்புகிற தேவனே மகிமை உண்டாகட்டும், என்னுடைய சுகத்தை விரும்புகிற தேவனே, இப்படி இந்த தாட் ஓடணும். பணம் இல்லை, தேவன். நீங்க தோல்வி அடைய கர்த்தர் விரும்புகிறாரா, செழிப்படைய விரும்புகிறாராங்க? உங்க பிள்ளைய MBBS படிக்குது, படிச்சுட்டே இருக்குது 10 வருஷமா, சந்தோஷமா இருக்குமா? என்ன படிக்குது? பிள்ளை MBBS படிக்குது. எப்போ படிக்குது? அது படிக்கிறான் 10 வருஷமா. சிலர்லாம் ரொம்ப படிக்கிறாங்க, 10 வருஷமா படிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சவெல்லாம் படித்தார், 10 வருஷம் படித்தார், 10 வருஷமும் படிச்சுட்டே இருந்தார். ஃபெயிலாக விரும்பலை, சக்ஸஸாக விரும்புகிறோம், ஃபார்வர்டாக விரும்புகிறோம். அப்போ தெய்வீகமான முறையில் செழிப்படைய கர்த்தர் விரும்புகிறாரா? சந்தேகமாக இருக்கோ? சொல்லுவோம், மனதார சொல்லுவோம், ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உடைய வார்த்தையை நான் மதிக்கிறேன், நான் கனப்படுத்த விரும்புகிறேன். நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படியாக, நிறைவாக இருக்கும்படியாக நீர் விரும்புகிறேன். நான் வாழ்கிற வாழ்க்கை உம்மை மகிமைப்படுத்தும்படியாக, உம்மை கனப்படுத்தும்படியாக, உடைய நன்மைகளை இந்த பூமிக்கு எடுத்து காமிக்கும்படியான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக நான் விரும்புகிறேன். ஆமென், ஆமென். இது உங்க ஜெபமா இருக்கட்டும். நீ யார் என்பதை அந்த பூமிக்கு நான் காமிக்கணும். தேவைகள் சந்திக்கப்படணும், தேவைகளுக்கு மிஞ்சி இருக்கணும். பாசனை இல்லையே விடுங்க, பிரச்சனை இல்லை, சீக்கிரமா அப்படி வாழான்னு விரும்புங்க. நானும் வறுமையில் வாழ்ந்திருக்கேன், பல முறை சொல்ல வறுமையில் வாழ்ந்திருக்கேங்க. வருமன்னா உங்களுக்கு தெரியுமா இல்லை? எனக்கு நல்லா தெரியும். கல்யாணம் பலமுறை சொல்லிக்கலாம், கல்யாணம் முடிச்ச சமயத்துலாம் 5 ரூபாய் சால்னா பாக்கெட் வாங்கி தான் சாப்பிட்டோம். அந்த முத்து இப்போ 15 ரூபா 20 ரூபாய் சால்னா பாக்கெட் சொல்கிறான். மாவு வாங்கி 5 ரூபாய்க்கு சால்னா பாக்கெட் வாங்கி தான் வாழ்க்கை ஆரம்பித்தோம். கையில் காசு இல்லை, ஆனால் என் மனதில் தரித்திரம் இல்லை. நான் ஒரு நாள் கூட நான் ஏழையை நான் பார்த்ததே கிடையாது. பார்க்கவே நான் ஒரு பையன் கூப்பிட்டான் ஈரோடுலேருந்து, பவானிக்கு போய் சர்ச்சுக்கு போகிற பையன். பசங்க கையில் காசே வரமாட்டுக்கு, என்ன செய்யணும்? இதை கேட்கணும், சிந்தை மாறணும். ஏசு சொன்னார், ஏழ்மையிலையும் தரித்திரத்திலும் இருப்பதே நல்லது, அடுத்தவர்கள் உதவி செய்வார் என்ற எதிர்பார்ப்பு வாழ்வதே நல்லது அப்படி சொன்னார். தெரியுமா? சொன்னாரா இல்லையா?
என்ன சொன்னார் அப்போ? வாங்குறதை பார்க்கலும் கொடுப்பது நல்லதுனர். ஏன் சொன்னார் வாங்குறதை பார்க்கலும் கொடுப்பது நல்லது? இல்லை, வாங்கினாத்தான் நல்லது, அது கொடுத்தவங்களுக்கு தான் நல்லது, உங்களுக்கு நல்லது இல்லை. உங்களுக்கு வாங்குறதை பார்க்கலும் கொடுப்பது நல்லது, நிறைவாக வாழ்வது நல்லது. எஸ்டா இருக்கணும், நிறைவாக இருக்குன்னு நினைங்க. சங்கீதம் 1க்கு வாங்க. இது ஒரு ஜேர்னிங்க. ஆத்துமா வாழ்வடைகிறது ஒரு ஜேர்னி. ஒரு அது ஒரு ஆத்துமா வாழ்கிறது, அது ஒரு ஜேர்னி. ஜேர்னின்னா நாளுக்கு நாள் ஃபார்வர்ட் ஆகி போயிட்டே இருக்கும். மகிமையின் மேல் மகிமை அடைகிறோம். நீதிமானுடைய பாதை அதிக அதிகமாக பிரகாசிக்கும். நம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஆவியில் தான் ஆதிக்கப்பட்டிருக்கிறோம். மனது ஒரு பிரயாணம். அது அந்த பிரயாணத்தில் நாளுக்கு நாள் மனது புதுப்பாகிட்டே இருக்கிறது. சங்கீதம் 1:1. சங்கீதம் 1:1. துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். சங்கீதத்தில் 150 சங்கீதத்தில் முதல் சங்கீதத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா, பரியாசக்காரன் உட்கார இடத்துல உட்காராத. பரியாசக்காரன் என்ன? எல்லாற்றையும் நியாயம் இருக்கிறவன். அது சரியில்லை, இது சரியில்லை, அவர் சொல்கிறது சரியில்லை, அவர் பேசுறது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு எல்லாவற்றையும் குறை சொல்கிறவன், ஜட்ஜ் பண்ணுறவன், எல்லாவற்றையும் அதாவது எல்லாவற்றையும் நியாயாதிபதியாய் நியாயம் இருக்கிறவன். பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். எவன் செய்வது எல்லாம் வாய்க்கும்? நான் தான் அப்படிலாம் சொன்ன நம்ப மாட்டேன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து 1/4 மணி நேரம் சொன்ன உடனே வாட்சை நைஸா பார்த்தீங்கன்னா இல்லை, உங்களுக்கு செழிப்பு கிடையாது, நீங்கள் லிஸ்ட்டே இல்லை. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்துன்னா தெரியுமா? செவ்வாய்க்கிழமை சர்ச் முடிஞ்ச உடனே இங்கே இருக்க ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலில் தான் நைட் சாப்பிட போவேன். சில நேரத்தில் தான் பார்த்துருக்கேன், 2 தடவை பார்த்துருக்கேன். ஒருத்தர் எத்தாப்பில் சாப்பிடுவார். சாப்பிட்டுட்டு ஒரு சப்பாத்தி வாங்கி அடுத்த சப்பாத்தி சாப்பிட்றதுக்குள்ள அந்த இலையை வச்சு இப்படியே பண்ணிகிட்டே இருப்பார். அவர் அதுக்கப்புறம் ரேகை இருக்குமான்னு தெரியல. அப்படிமாரு நமக்கு தான் கஷ்டமாக இருக்கு. அவங்க என்ன கேஷுவலாக இருக்காங்க. அதான் பிரியமாக சாப்பிட்றது. நம்ம சப்பாத்தி எடுத்து இப்படி தொடு சாப்பிட்றோம். அவங்க அதான் பிரியம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் வார்த்தையில் அந்த மனுஷனுக்கு ரிசல்ட் சக்சஸ். அந்த மனிதனை பற்றி தான் பேசுறாரு. நான் செழிப்புன்னு சொல்லும் பொழுது பணத்தை பற்றி பேசலை. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிறது தேவசித்தமா? சர்ச்சுக்கு வர்றது தேவசித்தமா? பைபிள் வாசிக்கிற தேவசித்தமா? கர்த்தருடைய வார்த்தை 24 மணி நேரம் சிந்திக்கிற தேவசித்தமா? தேவசித்தம்னா செழிப்பு தேவசித்தம். அது தேவசித்தம் இல்லைன்னா இது கிடையாது. அது எப்படி 24 மணி நேரம் சிந்திக்க முடியும்? எங்களுக்கெல்லாம் பொழப்பு இல்லை. பொழப்பை பார்த்துக்கிட்டே சிந்திக்க முடியும் தெரியுமா? வண்டி ஓட்டும் போது சிந்திக்கிறோம், சமைக்கும் போது சிந்திக்கிறோம், போகும்போது சிந்திக்கிறோம். எத்தனையே தப்பான காரியங்களை மனதில் சிந்திக்கலையா? நான் பிரசங்கம் பண்ணும்போது நீ சிந்திக்கல. முடியுதுல்ல? ரொம்ப சிந்திச்சு சைக்காட்ரிஸ்ட் பார்க்குற அளவுக்கு போயிருக்கீங்க. சைக்காட்ரிஸ்ட் என்ன பண்ணுறாரு? நல்லா சிந்திக்க சொல்கிறாரு. அவர் கொஞ்சம் நேரம் பேசி பார்க்குறாரு, முடியலன்னா அந்த மாத்திரையை போட்டு தூங்குன்றாரு. அவர் கொஞ்சம் பேசி பார்ப்பார், அப்புறம் சிந்திக்க விட மாட்டார் அவர். அப்போ உங்களுக்கு சிந்திக்கிறீங்க, 24 மணி நேரம் சிந்திக்கிறீங்களா இல்லையாங்கிற பிரச்சனை இல்லை. எதை சிந்திக்கிறீங்க தான் பிரச்சனை. எல்லாருமே 24 ஹவர்ஸ் சிந்திக்கிறோம். தூங்கும்போது சிந்திக்கிறோம், திடீர்னு படக்குன்னு எந்திரிச்சிடும். தெரியும் எந்திரிக்கலையா? சில சம்பவங்கள் மனதில் வந்தோன்னா தூக்கம் அப்படியே டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுது. அப்படியே ஆகலை
அதுக்கப்புறம் தூக்கமே வரமாட்டுக்கு. ஏன் வரமாட்டுக்கு? ஒரு தாட் ஓடுது உங்களுக்குள்ள. அந்த தாட்டை பற்றி வேதம் சொல்லும்போது மரணம் சொல்லுது. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம்னா வேதம் சமாதானம் சொல்றக்கூடிய பெரும்பாலான இடத்துல செழிப்பை பற்றி பேசுது. ஷலோம்னாவே செழிப்பை பற்றி பேசுது. அப்போ உங்களுக்கு ஆவிக்குரிய ஆளு, ஆவிக்குரிய சிந்தனை இருக்குன்னா உங்க கையில் காசு இருக்கணும். திரும்பி சொல்றேன், நான் ஆவிக்குரியவன். காசை காமி, எனக்கு காசை காமினா ஓன் சொத்து இல்லை. நல்லா கவனிங்க, நான் உங்களை எல்லாரையும் நான் பணக்காரன் சொல்ல மாட்டேன். உங்கள் கையில் எவ்வளோ காசு வந்துச்சு அது நடிப்பில் நீங்கள் பணக்காரன் கிடையாது. உங்கள் கையில் எவ்வளோ காசு தேவனோட ராஜ்யத்துக்கு மற்றொரு பிரயோஜனமாக போச்சு அது நடிப்பில் தான் நீங்கள் பணக்காரன். நான் அம்பானியும் அதானியும் பணக்காரன் சொல்கிற கிடையாது. ஒரு மனுஷன் கையில் காசு இருக்கு. நீங்கள் எவ்வளோ இந்த பூமியில் பிரயோஜனமாக இருந்தீங்க, உங்களால் எத்தனை பேர் வாழ்வடைந்தார்கள், வாழ்வடைந்தும் நீங்கள் மீதம் இருக்கணும் உங்கள் கை. அப்படிப்பட்ட ஆள் தான் செழிப்பான ஆட்கள். அப்படித்தாங்க நீங்களும் நானும் வாழணும். நீங்கள் மெய்யாவே ஸ்பிரிச்சுவல்னா ஆவியின் சிந்தை இருக்கிறது, வார்த்தையின் சிந்தை இருக்கிறதுனா அது ஜீவனும் சமாதானமும். 3ஆம் வசனம் சொல்றார், அவன் நீர்க்காலி ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். யார் செய்கிறது வாய்க்கும்? நீர்க்காலி ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல இருக்கிறவன். ஒரு மரம் நீர்க்காலி ஓரமாக நடப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த மரம் நல்லா வளர்ந்துருக்கும். அதனுடைய வேர்கள் எல்லா பக்கமும் போயிருக்கும். வறட்சியான இடத்துல நடப்பட்ட மரங்களுக்கு வேர் ரொம்ப போகாது. நல்ல நீர்க்கால இடத்துல போகுது, வேறு எல்லா இடத்துக்கும் போகும். பெருசாக வளர்ந்துருக்கும், ஆழமாக பரவி இருக்கும். ஏன்னா அதனுடைய வேர் ஒரு வற்றாத ஜீவ நீரோடைகளில் நடப்பட்டிருக்கு, போகுது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கிறான் என்றால் அவன் மனது உள்ள இருக்கிற ஆவியில் வேர் விடுது. அப்படியே ஆவியில் அப்படி படர்ந்து அங்கிருந்து ஜீவ தண்ணீரை அப்படியே ரெக்கவர் பண்ணுது. அப்படியே அங்கிருந்து எவ்வளவு ஜீவன் எடுக்க முடியுமோ அவ்வளவு ஜீவன் எடுக்குது. அந்த மனிதன் செய்கிறது அனைத்தும் வாய்க்கும். மற்றவர்கள் தரித்திரத்தில், கஷ்டத்தில், துன்பத்தில் இருந்தால் கூட ஃபார்வர்ட் ஆகிருப்பான். அவன் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தான்னா ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்டாக இருக்கும். சக்சீட் இன் பிஸ்னஸ் அஃபேர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? சொல்றது புரியுதுங்களா? இந்த மனநிலை இருங்க. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே பதில் வந்துன்னு இருக்கு. ஜெபிக்க முடிக்கல, அப்படி துரிதமாக நடக்கும். உங்களுக்கு ஜெபிச்சிட்டே இருக்கேன், துரிதமாக நடக்கும். இன்னொன்று ஃபாஸ்ட் பண்ணும். அதை போடுமா? ஆமோஸ் போடு. ஆமோஸ் 9:13 வாசிக்கிறேன். இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆளிடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து படித்து பர்வதங்கள் திராட்சை ரசமாய் வடுகிறதும் மேடுகளெல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது மெசேஜ் பைபிள். எஸ் இன்டீட் இட் won't be long now. God's degree. Things are going to happen so fast. Your head will swim. One thing fast on the heels of the other. You won't be able to keep up. Everything will be happening at once. And everywhere you look, blessings, blessings like wine pouring off the mountains of the hills. தமிழில் சொல்கிறேன். Things are going to happen so fast, your head will swim. உன் தலை சுற்றுறது மாதிரி காரியங்கள் வேகமாக நடக்கும். தலை சுற்றுறதுன்னா சில காரியங்கள் வேகமாக சுற்றினா தலை சுற்றுறது மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? ஒரு காரியம் இன்னொரு காரியத்தை ஃபாஸ்டன் பண்ணும். உழுகிறவன் அறுக்கிறவனை ஃபாஸ்ட் பண்ணுவான். எப்போ சீக்கிரம் உழணுமா? ஏன்னா அறுவடை காலம் முடிஞ்சிட்டே இருக்கு, அடுத்த காலம் வந்துருச்சு. இன்னொன்று துரிதப்படுத்துது. எல்லாமே
ஃபாஸ்ட்டாக நடக்குங்கிறார். இது எதோடு கனெக்டாக இருக்குது தெரியுமா? நம்ம என்ன சிந்திக்கிறோங்கிறத கனெக்டாக இருக்கு. என்ன சிந்திக்கிறோம், என்ன யோசிக்கிறோம், அவர் சொன்னதை யோசிக்கிறோமா இல்லை மற்றவங்க சொன்னதை யோசிச்சுட்டு இருக்கோமா? எந்த இடத்துல காயப்பட்டோம், எந்த இடத்துல வேதனைப்பட்டோம், எவ்வளவு பொருளாதார இக்கட்டு இருக்குது, எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், இதையே யோசிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளோட மனது செழிப்படையில், மனது கீழே அப்படி இழுக்கப்படுது. பணம் விலைவாசி கூடிருச்சு, அவ்வளோ கஷ்டம் இருக்குது, விற்கிற வேலையில் எங்கே லேண்டு வாங்குறது, விலைவாசி கூடிருச்சுங்கிறது நான் இஷ்யூ, நம்ம கையில் காசு இல்லைங்கிறது தான் இஷ்யூ. உங்களோட 5 லட்சம் இருக்கு, சும்மா கையில் வச்சுருக்கீங்க, பர்ச்சேஸ் போகிறீங்க, தக்காளி 1 கிலோன்னு கேட்பீங்க, எவ்வளோன்னு கேட்பீங்களா? என்ன 65 ரூபாயா அப்படிம்பீங்களா? இதெல்லாம் எப்படி வச்சா குழம்பு வைக்கிறது அப்படிம்பீங்களாண்ணே. விலைவாசி ஏறும் இறங்கும், நம்முடைய மைண்டு வந்து அப்பர் ஹேண்டு போயிட்டே இருக்கும். நல்லதை சிந்திங்க, நிறைவானதை சிந்திங்க, பரிபூர்ணமானதை சிந்திங்க. இப்படியே சிந்திச்சுட்டு வாங்க, வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். உலகம் வேற சொல்லுங்க, உலகம் நமக்கு கீழே இழுத்துட்டே இருக்கும். ஒன்றும் உருப்பட முடியாதுன்னு உலகம் சொல்லும், அதை சிந்திக்காதீங்க. வாலி வயசு செத்து போவோன்னு சொல்லுவோம், சிந்திக்காதீங்க. தேவைகள் சந்திக்கப்படான்னு சொல்லும், அதை சிந்திக்காதீங்க. அதை சிந்திச்சிங்கன்னா மரணம். அவன் செய்வது எல்லாம் வாக்கியம். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். கர்த்தர் நீடித்த நாட்களால் திருப்திப்படுத்துவார். என் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும். உங்களுக்கு சிரிப்பா இருக்கு பார்த்தீங்களா? அது பைபிள் சொல்றது. இதை யோசிங்க. இதே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இரவும் பகலும் படுக்கும் போதும் எந்திரிக்கும் போது செஞ்சு, இது லைஃப் ஸ்டைலுங்க. நீங்கள் வேறு விடுறீங்கன்னு அர்த்தம். மற்றவங்கெல்லாம் தடுமாறிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் முன்னேறி போயிட்டுருப்பீங்க. மற்றவங்க ஸ்ட்ரகிள் ஆவான், நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆக மாட்டீங்க, நீங்கள் ப்ரோக்ரஸ் ஆகி போயிட்டுருப்பேன். மற்றவங்க கேட்பான், எப்படி இருக்க, பார்த்தா எப்படி தெரியுது அப்படி கேட்கணும். பார்த்தா எப்படியா தெரியுது, நல்லா இருக்கீங்க, ஆசீர்வாதமாக இருக்கீங்க, அதிர்ஷ்டங்க உங்களுக்கு. அதிர்ஷ்டம் இல்லை, வேர் 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 விட்டுருக்கு. வசனத்தோடு எண்ணங்கள் புதுப்பிக்கப்படுகிறது, உள்ள இருக்கிற ஜீவனோடு வேர் விடுகிறது. அவன் செய்வது எல்லாம் எனக்கு வாய்க்கலைங்க, வாய்க்க மாட்டேங்க அப்படின்னா என்ன சிந்திக்கிறீர்கள் என்பதை யோசிச்சு பாருங்க. சரியானதை சிந்திக்கிறோம், நல்லதை சிந்திக்கிறோம். அநேக சிந்தனைகள் நம்மளை அப்படியே கீழே இழுத்து மனசோர்வடைவதற்காக வரும். அதோட ஆதாரம் சைத்தான்கிட்ட வருது. உங்களை சோர்வடைவதற்கும் டிப்ரெஷன் பண்ணுறதுக்காக எண்ணங்கள் வரும். அதை சிந்திக்காமல் நல்லதை சிந்திங்க, தேவனோட வார்த்தையை சிந்திங்க. நீங்கள் செய்கிறத அனைத்தும் வாய்க்கும். ஏன்னா நீங்கள் இல்லை, நீங்கள் தேவனோட கனெக்டாக இருக்கீங்க. உங்கள் கரமே கிடையாது, அங்கே கர்த்தருடைய கரமே இங்கே ஆப்ரேட் ஆகும். நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு டூல், நீங்கள் ஒரு கருவி. யோசுவா போவோம். யோசுவா மோசேக்கு அப்புறம் வந்த ஒரு பெரிய லீடர். மோசே மூலமாக கர்த்தர் பலத்த அற்புதங்களை செய்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார். ஒரு நாள் அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்னா அவருடைய சரீரம் எங்கே இருக்குன்னு தெரியல. அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு பொறுப்பை, 30 லட்சம் மக்களை நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பு யோசுவா கையில் வருது. 1:5 எடுப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு, பலன் கொண்டு திடமனதாயிருன்னு சொல்லியிருக்க முன்பாக ஒரு காரியத்தை சொல்கிறார். நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக ஏற்று நிற்க மாட்டான்னா உனக்கு எதிராக ஒருத்தன் பேச மாட்டான், எதிராக ஒன்றும் செய்ய மாட்டான் அப்படி சொல்லலை. இந்த உலகத்தில் இருக்கிற வரை எதிர்ப்புகளும் எதிர்மறையான காரியங்களும் எதிராக பேசக்கூடிய ஆட்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க.
எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, யாரும் ஏற்று பேசக்கூடாதுன்னா உப்பருக இங்கே இருக்கிறவரை எதிர்க்கிறவன் எதிர் பேசுகிறவன் அத்தனை பேர் இருப்பான். ஆனால் ஒரு காரியம், எந்த ஒரு மனிதனும் உங்கள் வாழ்க்கையில் தேவனோட ஆசீர்வாதத்தை தடை செய்ய முடியாது. உங்களை சக்சீட் இன் ரீச்சிங் சொன்னார் பார்த்தீங்களா, ஒரு இடத்தை சென்று அடைய வேண்டும் லக்கு வச்சார் பார்த்தீங்களா, அந்த லக்கை அடைவதற்கு லக்கை தடுத்து நிறுத்துறதுக்கு ஒருத்தனுக்கு அதிகாரம் கிடையாது. ஒருத்தனை ஏற்று நிற்க மாட்டான்னா, உன்னை கொண்டு நான் என்ன செய்யணும்னு நினைச்சனோ அதை கட்டாயம் செய்து நிறைவேற்றுவேன், ஒருத்தனும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. இதை நீங்கள் மெய்யா விசுவாசிக்கிறோம்னா அடுத்தவன் என்ன சொன்னா, அடுத்தவன் என்ன பேசுனா, இதை நான் சிந்திச்சு கொண்டிருக்கிறேன், அதே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னா நான் காண்கிறதை பெருசாக நினைக்கிறேன், அவர் சொன்னதை நான் பெருசாக நினைக்கலன்னு அர்த்தம். அப்புறம் ரீச் பண்ண முடியாது. இல்லைங்க, அவங்க பெரிய பவர்ஃபுல்லான ஆட்களுங்க, ஆள் பணம் இருக்குது, பணம் இருக்குது, அவங்களுக்கு ஏற்றுனோம்னா ஆண்டவர் சொன்னார் அவர்களோடு இருக்கொலை பார்க்கலாம், அதை பெருசாக நினைங்க. யாரையும் நாம் அவமானப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது, யாரையும் நம்ம டிஸ்கரேஜ் பண்ணணும் அவசியம் கிடையாது, யாரும் நமக்கு எதிரிகளும் கிடையாது. நம்முடைய நோக்கம் நம்மை கொண்டு கர்த்தர் என்ன செய்யணும்னு நினைச்சாரோ அது செய்து நிறைவேற்றணும். அடுத்தவன் சொன்னா, அடுத்தவன் பேசுனா, நான் ஈஸியோ சிந்திச்சிட்டோம்னாவே நம்ம இதை சிந்திக்க மறந்துட்டோம்னு அர்த்தம். வசனத்தை சிந்திக்க ஆரம்பிக்கும் போதே உள்ள வரும், டமான் வரும், டக்குன்னு வரும், லைட் ஆன் வரும். ரிமோட் உடனே எடுத்துருங்க, வேணாம், அதை சிந்திக்க வேணாம். அது உங்களை காயப்படுத்தும், அது உங்களை வேதனைப்படுத்தும், அது உங்களை அப்படியே காற்று இறக்கணும் பலூன் மாதிரி மாற்றும். அதை சிந்திக்காதீங்க. அதை சிந்திக்காம 7:6 வாசிக்கிறேன். பலங்கொண்டு திடமானதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீவர்களுக்கு. அதான் சக்சஸ். உன்னை கொண்டு நான் என்ன செய்யணும்னு நினைச்சனோ சக்சீட் இன் ரீச்சிங், அந்த இடத்த ரீச் பண்ணுவேன். அதுதான் செழிப்புன்னு நான் சொல்கிறோம். செழிப்புன்னா கையில் காசு இருக்குது இல்லை, நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு காசு இருக்கணும். இருந்து சென்னைக்கு ஒருத்தர் அனுப்பி விடுறீங்க, என்ன செய்வீங்க? முதல்ல காசு கொடுக்கணும், புரியுதா? வேலைக்கு ஏற்றது மாதிரி காசு கொடுக்கணும், புரியுதா? அந்த ஆளை மதிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி காசு கொடுக்கணும். அந்த ஆளை ரொம்ப மட்டமாக மதிக்கிறீங்கன்னா அன்றி சொல்ல போய் சொல்லுவீங்க, போயிட்டு வாப்பா, ஓரமாக அந்த டாய்லெட் பக்கத்துலேயே உட்காந்து இப்படி குத்த வச்சுட்டு நல்லா மதிச்சிங்கன்னா ஏசி கோச்சில் போட்டு நான் இங்கே ரூம் புக் பண்ணிவிட்டு அங்கே போட்டாச்சு, வேலையை முடிச்சுட்டு வாமா. கர்த்தர் உங்களை நல்லா மதிக்கிறாருங்க. செய்ய வேண்டிய வேலை பெரிய வேலைங்க. அதனால தான் அவங்க நல்லா வாழ வச்சு உங்கள் கையில் பணம் கொடுக்குறாரு. எதுக்கு பணம் கொடுக்குறாருன்னா, நான் என்னுடைய மனைவியை நோக்கம்தான் ரெயின் பண்ணக்கூடிய பிரதானமான காரியம் நோக்கம். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமானதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய், இந்த புத்திமானாய்ங்கிற வார்த்தை தான் நீ போகும் இடமெல்லாம் சக்ஸஸாய் நடந்து கொள்ளும்படி ஆங்கிலத்தில் இருக்குது. புத்தியாக நடக்கிறோம்னா சக்ஸஸாக நடக்கிறோம். புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி. அதை விட்டு வலது இடதுபுறம் உலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாக்கிய பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். வசனத்தை இரவும் பகலும் சிந்தி மனதை ரினியூ பண்ணு, மனதை புதுப்பி. அப்பொழுது உனக்கு நல்ல வெற்றி இருக்கும், நல்ல செழிப்பு இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை இரவும் பகலும் தியானிக்கிறது பரிசுத்தமா பாவமா? பரிசுத்தம் தானே. அதுதான் நான் சொல்லி கொடுக்குறேன் இங்கே. ஆனால் வெளியெல்லாம் சொல்கிறாங்கன்னா அப்போஸ்தலர் ஐக்கிய சபையா, அந்த பாஸ்டரா, என்னைக்காச்சும் ஒரு பிரசங்கம் ஃபுல்லாக கேட்டிருக்கீங்களா? ஒரு பிரசங்கம் செழிப்பு தேவ சித்தன்னு போச்சிருக்கேன், ஃபுல்லாக கேளுங்க. ஒரு பிரசங்கம் கேட்டிங்களா ஃபுல்லாக? கர்த்தருடைய வார்த்தை இரவும் பகலும் தியானிப்பு தேவ சித்தம். அப்பொழுது அவன் வழியை வாக்கிய பண்ணுவாய், அவன் புத்திமான நடந்து கொள்வாய். ஆங்கில பைபிளில் தென் யூ வில் ஹேவ் அ குட் சக்ஸஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டின்னு இருக்கு. நல்ல வெற்றியும் நல்ல செழிப்பு இருக்கும். எப்படி இருக்கும்? கர்த்தருடைய வார்த்தை வாயை விட்டு பிரியக்கூடாதுன்னு எனக்கு பாசம் படிக்க தெரியாது, நானும் சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். பாட தெரியுமா?
படிக்க தெரியுமா? பாட்டு படிக்க தெரியுமா? பாட்டு பாடுறதை விட்டுருங்க, பாட்டு படிக்க தெரியுமா? பாட்டு படிக்க எல்லாரும் தெரியும்ல. ஒரு பாட்டை படிங்க, அதே படிங்க, திருப்பி 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 படிங்க, உள்ளே போயிட்டே இருக்கும். அப்படி உள்ளே போயிட்டே இருக்கட்டும், மைண்ட் ரெனியூ ஆகிட்டே இருக்கும். ஆனால் மக்களுக்குலாம் நேரம் இல்லை. 3/4 மணி நேரம் சர்வீஸ் இருக்கும், அது என்னென்னமே பாட்டு பாடுவாங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன மறந்துடாதீங்க நினைச்சிருங்க, அது ஒரு பாட்டு இருக்கும். அவர் நான் உன்னை மறக்கவே மாட்டேங்கிறாரு, இவர் நீங்கள் மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க நீ மறந்தாடா எங்கே அவனை எங்கே போகிற. அப்புறம் அதே பாடிட்டு அப்புறம் அறிவிப்பு ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும். அப்புறம் நம்ம நேரம் இல்லாத காரணத்தினாலே ஐயா சுருக்கமாக 15 நிமிஷம் பேசுவார். சுருக்கமாக 1/4 மணி நேரம். சரி, குறுக்கமாக 1/4 மணி நேரம் முடிஞ்சிச்சு. வீட்டில் போய் எதை சிந்திக்க போகிறீங்க? காலையில் வேலைக்கு போகணும், என்ன சிந்திக்க போகிறீங்க? மதியம் என்ன சிந்திப்பீங்க? இரவு என்ன சிந்திப்பீங்க? இது உங்களுக்கு 20 நிமிஷம் தான் இருக்குன்னா எதை சிந்திப்பீங்க மற்ற நேரத்தில்? இது உங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னா 22 மணி நேரம் உங்களுக்கு நேரத்தில் எதை சிந்திப்பீங்க? இன்புட்டே இல்லாமல், உள்ள இன்புட்டையே கொடுக்காம என்னத்தை சிந்திப்பீங்க நீங்க? சித்தி அதா இப்போ என்ன வருதுன்னு தெரியல. சித்தியா பெரியம்மாவோ அக்காவோ பாட்டியோ நந்தினியோ கோபாலோ இதே ஒன்று. அப்புறம் அதைத்தானே சிந்திக்க முடியும். இங்கே பாட்டு பாடுறது கூட சும்மா கண்டது பாட மாட்டவங்க. எத்தனையோ பாடல் இருக்கு, டியூன் நல்லா இருக்கும், வாய்ஸ் நல்லா இருக்கும். ஏன்னா அதுக்கு பின்னாடி பாடும்போது உள்ளே ஏறிடக்கூடாது. அது சரியானதை பாடுறோம், சரியானதை சிந்திக்கணும், நல்லதை சிந்திங்க. நல்ல பாட்டு எழுதுன்னு நல்ல பாட்டு எழுதுங்க. எனக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டா இருக்கிறது, தேவனுக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்துருக்கிறார், என் மைண்டு ஷார்ப்பாக இருக்கிறது, பிரைட்டாக இருக்கிறது, எதை என்னால் கிரகித்து கொள்ள முடியும். இதே 24 சொல்லிட்டுருங்க. அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். வாய்க்குன்னு சொல்லலை, எல்லாம் வாய்க்கும். அவன் தொட்டது தொடங்கும். வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் சக்சஸ் இருக்கும். நடுவில் சில எண்ணங்கள் வரும், காயப்படுத்துகிற எண்ணங்கள், டிப்ரெஸ் பண்ணக்கூடிய எண்ணங்கள் வரும். டக்குன்னு மாற்றிட்டு இதை சிந்திக்கக்கூடாது. நம்ம சிந்தையை மாற்ற முடியுமா? டக்குன்னு மாற்ற முடியுமா? முடியாதா? பிரியாணி என்னங்க மனசா பிரியாணி வருதா? பழைய சோறு என்னங்க டக்குன்னு மருந்து பார்த்தீங்களா? அப்போ உங்களுக்கு அடுத்த செகண்ட் அப்படி இப்படி மாற்ற தெரியுது உங்களுக்கு. ஹெபிட் டேர்னிங் பவர் இருக்கு. அப்போ இதை சிந்திக்க முடியும்னா மற்றவங்க காயப்படுத்தின சிந்திக்காமல் கர்த்தருடைய நல்ல வார்த்தையை சிந்திங்க. அதுதான் பைபிள் வாசிக்கணும், தேவனோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஆண்டவரை எனக்கு கற்றுத்தாங்கன்னு கேட்கணும். ஆண்டவர் காரியத்தை உங்களுக்கு யாவப்படுத்திட்டாருன்னா அதையே திருப்ப 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 சொல்லுங்க, திரும்ப திரும்ப சொல்லுங்க. அதையே அவங்க மனதில் அப்படியே இந்த லூப்பிங் ஆகிட்டே இருக்கட்டும். லூப்பிங் ஆகிறதுனா அப்படியே போயிட்டே இருக்கட்டும். திரும்ப திரும்ப அப்படியே போயிட்டு இருக்கும்போது அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். நான் கர்த்தருக்கு பிரியமானவன், கர்த்தனை அளவு கடந்த விதத்தில் நேசிக்கிறார், என்னை நேசிக்கிறதுக்கான நேசகுமாரனே கொடுத்திருக்கிறார், நான் வாழ்ந்திருப்பது அவர் பிரியம், என்னுடைய வாழ்வில் அவர் இன்பம் காண்கிறார். இதே சொல்லிட்டே இருங்க. சில சொல்லுவான், இல்லை பிரதர் நீங்கள் இப்படியே போகக்கூடாது, இதையும் கற்றுக்கணும். நேரம் இல்லை பாஸ். நீங்கள் சொல்லுவான், நீங்கள் நேராக போகக்கூடாது, அப்படியே அவர் சொல்கிறதே கேட்கக்கூடாது, நீங்கள் இதையும் கொஞ்சம் கேட்கணும். நீங்கள் கேட்டுக்கோ, நான் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது மட்டும்தான் கேட்பேன். இதே கேளுங்க. நான் சொல்கிறது வசனம் இல்லைன்னா கேட்க வேணாம், இதே கேளுங்க, இதே சிந்திங்க. அவர் என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார், அடுத்தவங்க என்ன சொல்லலாம், அவர் என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா மனது ரெனியூ ஆகிரும், ஆத்துமா வாழ்ந்திருக்கும். அப்புறம் எல்லாவற்றில் வாழ்ந்து சுகமாக இருப்போம். நல்ல கார் வச்சிருக்கலாம், நல்ல வீடு வச்சிருக்கலாம், ஸ்விம்மிங் பூல் கூட போட்டு கூட வீடு கட்டலாம், காசு இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் இதெல்லாம் பரலோகம் வராது, அதெல்லாம் இங்கே விட்டுட்டு போயிடணும். எது வரும் தெரியுமா? இந்த பணத்தை கொண்டு நீங்கள் இந்த பூமியில் செய்த நற்கிரியைகள் பின்னாடி வரும்.
உங்களால் ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய ஆத்துமாக்கள் பின்னாடி வரும். அதனால் நீங்கள் அனுபவிக்க வேணாம்னு சொல்லலை. ஆனால் ஃபோக்கஸ் தேவன், தேவனோட ராஜ்யம், தேவனோட சிந்தை, இப்படி வாழ்ந்து பாருங்க. உலகம் உங்களை எழும்பி பாக்கியவான்னு சொல்லும். அதான் வாழ்க்கைங்க. அப்படி வாழ்ந்து பார்க்கணும்னு தீவிரம் காமிக்கணும், வைராக்கியம் காமிக்கணும். என்னை வாழ வைக்க என் பிதா துடிக்கிறாருன்னா என் பிதாவோட இருதயத்தை நாம் சந்தோஷப்படுத்திடணும்னு நினைக்கணும். அந்த வைராக்கியம் எரியலையா, அதுக்குன்னா நாளைக்கு கொள்ளையடிக்கலாம் நினைக்கக்கூடாது. இங்கே தெய்வீகமான முறை, இதில் நேரம் செலவழிங்க. மைண்டு வந்து ஆவியோட கனெக்ட் ஆகட்டும். ஆவியின் சிந்தை உலகம் என்ன சொல்லிச்சு? அது மரணம். நல்லதை சிந்திப்போம், நல்லதை வாழ்வோம், நல்ல தேவனை இந்த உலகத்துக்கு காமிப்போம், எழுந்து நிற்போம். பிதாவே துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு செய்திருக்கிற சகல கிருபைகளுக்காக நன்றி, சகல தயவுகளுக்காக நன்றி. எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற கர்த்தர், உடைய அளவில்லாத கிருபைகளை எங்கள் வாழ்க்கையில் கொடுத்து எங்களை நடத்துகிறதுக்காக நன்றி. ஆசீர்வதிங்க. உடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை விளங்க செய்யுங்க. நீர் தேவன் என்பதையும் உம்மால் எல்லாம் கூடும் என்பதையும் விசுவாசிக்கிறோம். எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் துரிதப்படுத்தி துரிதமான வெற்றியை எங்கள் வாழ்க்கையில் கொடுப்பதும் சித்தம் என்று அறிந்திருக்கிறோம். உமக்கு நாங்கள் விட்டு கொடுக்கிறோம், மனதை விட்டு கொடுக்கிறோம், எண்ணங்களை விட்டு கொடுக்கிறோம். எல்லா பகுதியிலும் ஆளுகை செய்வதற்கு நாங்கள் இடம் கொடுக்கிறோம். வசனத்தின் பிரசுத்தம் வெளிச்சம் தரட்டும். வார்த்தையில் வேரூன்றி கட்டப்படுகிற மக்களாய் மாற்றுவீராக. இந்த வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்காக நீ வைத்திருக்கிற இந்த பிரயாணத்தை ஜெயமாக முடிக்க உதவி செய்வீராக. சகல கணமும் சகல மகிமை உமக்கே உண்டாகட்டும். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்ம அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரோட ஆசீர்வாதத்தை எல்லா தீமைக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி எல்லையெங்கும் சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வாதத்தை ஜீவனோடு சுகத்தோடு தீர்காயுசோடு ஒரு நோயும் ஒரு பலவீனமும் அணுகாமல் 120 ஆண்டுகளுக்கு மேலாக ஜெயமாக வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.